ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு பால் ரெடி. பாருங்க, இது ஃபுல்லாக பால் வச்சோம். 1/2 லிட்டருக்கு மேலே இருக்கும் இது. ஆனால் இப்போது அது பாதி அளவு கூட கிடையாது. அந்த அளவுக்கு நல்லா சுண்டை காய்க்கணும். நல்லா சுண்டை காய்ச்சி அந்த பாலில் தான் அந்த பூண்டு வேகணும். பாருங்கள், இந்த சில பேர் மிக்சியில் அடித்து பாலாட்டம் குடிப்பாங்க. அது வந்து ரொம்ப திக்காகிடும். சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. நாங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டதும் கிடையாது. இப்படி தான் சாப்பிடுவோம். இப்படி தான் எங்கள் அம்மா எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. நல்ல மணமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் சர்க்கரை இதெல்லாம் எதுவுமே போட தேவையில்லை, நல்லாயிருக்கும். சில பேர் இந்த வயிறு உப்பசத்துக்கு சோடா குடிப்பாங்க, 7up குடிப்பாங்க, அப்புறம் சுடு தண்ணி வச்சு குடிப்பாங்க. இது ஆரோக்கியமானது. பாருங்கள், இது சாப்பிட்ட 1 மணி நேரத்தில் இந்த வயிறு உப்பசம் சரியாயிடும், பசி எடுக்க ஆரம்பிச்சிடும், சாப்பிட்லாம். இது வந்து குறிப்பாக சொல்லலாம், குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பூண்டு வந்து நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பையும் கரைக்கும். அதே சமயம் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு பால் சுரப்பியை அதிகப்படுத்தும். சில பேர் சொல்லுவாங்களே, குழந்தைங்களுக்கு பாலே இல்லைன்ட்டு. இந்த மாதிரி சாப்பிடுங்களேன். தினமும் ஒரு வேளை சாப்பிடுங்க. தினம் ஒரு வேளை சாப்பிட முடியலாம் கூட வாரம் ஒரு 2 முறையாவது சாப்பிடுங்க. நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கும்போது பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. பூண்டு உரித்து ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுறப்போ ஒரு கை ஃபுல்லாக பூண்டு போட்டால் கூட போதும். பூண்டு போட்டு இந்த பால்லே நல்லா வேக வச்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த வயிறு உப்பசம், நெஞ்செரிச்சல் இதெல்லாம் சரியாயிடும். அப்புறம் சில பேருக்கு இந்த வயிற்றில் மக்கு மாதிரி இருக்கும், மாந்த மாதிரி, சின்ன குழந்தைங்களுக்குலாம் கூட இருக்கும். அவங்களுக்குலாம் கூட இது அப்படியே கொடுத்து பழகுங்க. என் பிள்ளைங்களாம் சாப்பிடுவாங்க. இப்போ தூங்கிட்டாங்க, முழிச்சிருந்தா கண்டிப்பாக சாப்பிட்டுப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்து பழகுங்க. சும்மா இந்த சோடா கொடுக்குறது, ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வீட்டு கிச்சன்லேயே இருக்குது. நமக்கு தேவையான மருந்து அத்தனையுமே நம்ம வீட்டு கிச்சனில் இருக்குது. இப்போ இது என்னோட ஹஸ்பண்டுக்கு. இந்தாங்கப்பா, இது எனக்கு. நல்லா மசிஞ்சிருச்சு, நல்லா வெந்திருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். குட் நைட்.